Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பிரியாணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். ரீசன் என்னென்னா டேஸ்ட் எப்படி வருமோ என்னன்னு தெரியாது, அப்புறம் டைம் எடுக்கும் இப்படிலாம் நினைப்போம். அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பிரியாணி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு இஞ்சி பூண்டு. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். புதினா அரை கப், தயிர் அரை கப், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், தேவையான அளவு நெய், எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு எல்லாம் சேர்த்துக்கிறேன். அது கூட பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதங்கினதும் ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இது கூட உப்பு, மசாலாஸ், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததும் அது கூட 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸில் நல்லா மசாலா ஓட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்து ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட நல்லா குக் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸை. அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 8 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தேவைன்னா உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 1 கப் சேர்த்துக்கிறேன். அரிசி உடையாமல் லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட ராய்த்தா சேர்த்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.